நமக்கு சுவையான சிம்பிளான பச்சரிசி நீர் தோசை ரெடி. நீர் தோசை செய்யறதுக்கு நான் இப்போது மாவு ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டேன். இதில் நம்ம நைஸாக அரைச்ச பச்சரிசி மாவு போட்டு கலந்துக்கலாம். இந்த மாவை நல்லா இதோட நான் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன், அது ஈஸியாக கரைஞ்சிக்கும். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் நான் போட்டு கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக பச்சரிசி ஊற வச்சு அரைக்கும் போது அதோடவே ஃப்ரெஷ் தேங்காயை போட்டு அரைச்சிருவாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் தரும். இது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம அரிசி மாவு போட்டனால பாருங்களேன், மேலே தண்ணி பிரிஞ்சு நிற்கும், கீழே மாவு போய் நின்றுட்டுருக்கும் இந்த மாதிரி. அதனால் நம்ம இது ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 8 நிமிஷம் நம்ம கலந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன், நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம நீ தோசையாக ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அதாவது இதுக்கு நீர் தோசைன்னே பேர். நம்ம பரப்ப மாட்டோம், அப்படியே கரண்டியில் எடுத்து இப்படியே தான் நம்ம விடுவோம். அதனால நீர் மாதிரியே தான் இருக்கணும். முதல் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாக வந்தனால இன்னும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்து நம்ம கலந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு முறுமுறுன்னு தோசை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு தோசைக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் நல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணி மாதிரி இருக்கிறத அப்படியே நம்ம வார்த்து எடுக்கணும். இப்போ நான் கரண்டியில் ஊற்றாமல் அப்படியே ஊற்றி ரவுண்ட் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது நீர் தோசை நம்மளுக்கு அழகாக வரும். பாருங்களேன், இந்த மாதிரி தான் வெந்து வரும். அது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. லேசாக நம்ம தண்ணி மாதிரி ஊற்றுறதுனால இருந்தாலும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. இது ஓரத்துலலாம் பாருங்களேன், நல்லா ஓரத்தையெல்லாம் எடுத்து விட்டு அப்புறமா நம்ம திருப்பி போடணும். ஏன்னா ரொம்ப லேசாக ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அழகாக வந்துருச்சு. வெள்ளை வெளியேர்னு இருக்குங்க இந்த பச்சரிசி நீர் தோசை. இது நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான சிம்பிளான பச்சரிசி நீர் தோசை இந்த சாம்பாரோட ரெடி. வாங்க என்ஜாய் பண்ணலாம். See you. Best wishes. Bye bye friends.